ராசிபுரம் பகுதியில் தென்னந்தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் 100க்கும் மேற்பட்ட மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு கிராமத்தில் எழுசுனை மலையடிவாரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் முருங்கை, தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் தங்கராஜ் என்பவருக்கு சொந்தமான தென்னை தோப்பிற்குள் புகுந்து 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை உடைத்து சேதப்படுத்தியது. இந்நிலையில் வழக்கம் போல் காலை தோட்டத்திற்கு வந்த தங்கராஜ் தென்னை மரங்கள் உடைந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் தோட்டத்தில் ஆங்காங்கே யானையின் சாணங்கள் இருந்ததை அடுத்து உடனடியாக கண்டமனூர் வனச்சரக அலுவலகத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனச்சரகர் திருமுருகன் தலைமையிலான வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். யானை கூட்டம் மலையடிவார பகுதியில் சுற்றித் திரிவதால் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். ராசிபுரம் அடுத்த போதமலை மலை கிராமத்திற்கு வாக்குப்பெட்டி இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போதமலை மலை கிராமமான மேலூர், கீழூர் பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் வகையில் போதமலை கிராமத்திற்கு வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ராசிபுரம் தாலுகா அலுவலகத்திலிருந்து போலீசார் பாதுகாப்புடன் வாகனம் மூலம் 2 வாக்குப்பெட்டி இயந்திரங்களை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் போதமலை அடிவார பகுதிக்கு எடுத்துச் சென்று அங்கிருந்து கால்நடையாக போதமலை மலை கிராமமான மேலூர், கீழூர் பகுதிக்கு செல்கின்றனர். போதமலை கிராமத்திற்கு தற்போது 140 கோடி செலவில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவுக்கு தேவையான 60 பொருட்கள் அடங்கிய பைகளை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவுக்கு தேவையான மின்னணு இயந்திரங்கள் தொகுதி வாரியாக ஒதுக்கப்பட்டு வேட்பாளரின் பெயர், சின்னங்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியின் வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடி தலைமை அலுவலர், தேர்தல் விவர குறிப்பேடு உட்பட 60க்கும் மேற்பட்ட பொருட்கள் பிரித்து வைக்கும் பணி நடைபெற்று முடிந்தது. இந்த பணிகளை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் லட்சுமி பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து அனைத்து பொருட்களையும் ஒன்றிணைத்து தேர்தல் ஆணைய பைகளில் வைத்து சணல் பைகளில் கட்டப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பொருட்களுடன் மின்னணு இயந்திரங்களை நாளை காலை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டு தாசில்தார் மேற்பார்வையில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்களிக்க சொந்த ஊருக்கு புறப்பட்டுள்ளதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. திருப்பூரில் அதிக அளவிலான வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திருப்பூரில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நாளை தமிழகம், புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலை முன்னிட்டு தொழிலாளர்கள் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட தங்களது சொந்த ஊருக்கு ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் புறப்பட துவங்கினர். இதனால் வழக்கத்துக்கு மாறாக நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ், திருச்சி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் அதிக அளவிலான பொதுமக்கள் கூட்டம் காணப்பட்டது. பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 1701 வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. நாளை பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ள 1701 வாக்குச்சாவடிகளில் நடக்கவுள்ள நிலையில் இன்று வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் அதன் உபகரணங்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக தள்ளுவண்டி என ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தேவையான அனைத்து பொருட்களும் தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.